चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। கடந்து செல்வதற்கான சாதனம் சுயநிலை. பாகம் 1. வியக்தத்தில் இருந்து கொண்டே அவ்வியக்த நிலையில் இருப்பதற்கான பயிற்சி இப்பொழுது எளிதாகிவிட்டது. எப்பொழுது எங்கு தன்னுடைய புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அப்படி ஈடுபடுத்த முடியும். இந்த பயிற்சியை அதிகரிப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது பட்டியில் வருகிறீர்கள். எனவே இங்கே குறைந்த காலத்தில் ஏற்படும் அனுபவத்தை நிரந்தரமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி இங்கு பட்டியில் மற்றும் மதுபனில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தன்னை அவ்வக்த பரிஸ்தா என்று நினைக்கிறீர்கள், அதேபோல் கர்மக்ஷேத்திரத்தில் மற்றும் சேவை பூமியிலும் இந்த பயிற்சியை தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை செய்த அனுபவத்தை எங்கேயும் நினைவு செய்ய முடியும். அப்படி இங்கே ஏற்பட்ட அனுபவத்தை அங்கேயும் நினைவு செய்வதினால் மற்றும் இங்கேயுள்ள நிலையில் அங்கேயும் நிலைத்திருப்பதினால் புத்திக்கு பழக்கம் ஏற்பட்டுவிடும். எப்படி லௌகீக வாழ்க்கையில் விரும்பாவிட்டாலும் ஒரு பழக்கம் தன் பக்கம் இழுத்து விடுகிறது, அதேபோல் அவ்வியக்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த பழக்கம் தானாகவே அதன் பக்கம் இழுக்கும். இவ்வளவு முயற்சி செய்து கொண்டும் சில ஆத்மாக்கள் அப்படியும் இருக்கிறார்கள். இது என்னுடைய பழக்கம் என்று இப்பொழுது கூட கூறுகிறார்கள். என் பலகீனம் இருக்கிறது, ஏன் கோபப்பட்டீர்கள், மென்மையானவர்களாக ஏன் ஆனீர்கள் என்று கேட்டால் இது என்னுடைய பழக்கம் என்று கூறுவார்கள். இந்த மாதிரி பதிலை இப்பொழுது கூட சொல்கிறார்கள். அதேபோல் இந்த நிலை மற்றும் இந்த பயிற்சியின் பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் பிறகு விரும்பாவிட்டாலும் கூட இந்த அவ்வியக்த நிலையின் பழக்கம் தன் பக்கம் கவர்ந்தெழுக்கும். இந்த பழக்கம் உங்களை நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றும். புரிந்ததா? எப்பொழுது தீய பழக்கத்தை தன்னிடம் வைத்து கொள்ள முடியும் என்றால் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாதா என்ன? 2-3 தடவை கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வரப்படுகிறது என்றால் நடைமுறையில் கொண்டு வருவதினால் பழக்கமாகிவிடுகிறது. இங்கு இந்த பட்டியில் மற்றும் மதுபனில் இந்த பயிற்சியை நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள்தான் இல்லையா? எப்பொழுது இங்கு நடைமுறையில் கொண்டு வருகிறீர்களோ மற்றும் பயிற்சி ஆகிவிடுகிறது என்றால் அந்த பயிற்சியாகப்பட்டது என்னவாகிவிட வேண்டும்? இயற்கையானதாகவும் இயல்பானதாகவும் ஆகிவிட வேண்டும். புரிந்ததா? எப்படி இது என்னுடைய இயல்பு என்று கூறுகிறார்கள் இல்லையா? அப்படி இந்த பயிற்சி மூலமாக இயற்கை மற்றும் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். இந்த நிலை எப்பொழுது இயல்பானதாக ஆகிவிடுகிறது என்றால் பிறகு என்னவாகும்? இயற்கையின் விநாசம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய இயல்பு உருவாகாத காரணத்தினால் இந்த இயற்கையின் விநாசம் நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை எதிர்நோக்குபவர் தன்னுடைய சுயநிலை மூலமாக அந்த சூழ்நிலைகளை கடக்க முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகள்
எப்படி வரும்? எதிர்நோக்குபவர் இப்பொழுது தயாராகவில்லை. எனவே இந்த திரை அகற்றுவதற்கு காலதாமதமாகிறது. இதுவரை இந்த பழைய பழக்கங்களிலிருந்து, பழைய சமஸ்காரங்களிலிருந்து, பழைய விஷயங்களிலிருந்து, பழைய உலகிலிருந்து, பழைய உடலின் உறவினர்களிலிருந்து வைராக்கியம் ஏற்படவில்லை. ஏதாவது செல்லும் பொழுது ஏதாவது பொருட்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்றால் அவைகளிலிருந்து முகத்தை மறுபக்கம் திருப்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இப்பொழுது முகத்தை மறுபக்கம் திருப்ப தெரியவில்லை. ஒன்றோ மறுபக்கம் திரும்புவது இல்லை. இன்னொன்று என்ன சாதனம் கிடைத்திருக்கிறதோ அதிலிருந்து முகத்தை மறுபக்கம் திருப்புவதில்லை. சீதை மற்றும் ராவணனின் பொம்மையை பார்த்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? ராவணின் பக்கம் சீதை என்ன செய்கிறாள்? மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார் இல்லையா? ஒருவேளை திருப்பிவிட்டால் சுலபமாக அதன் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாகி விடுவீர்கள். ஆனால் முகத்தை திருப்புவது இல்லை. எப்படி சுடுகாட்டை நெருங்கியவுடன் காலை இந்த பக்கம் முகத்தை அந்த பக்கம் செய்கிறார்கள் இல்லையா? அப்படி முகத்தை திருப்பிக் கொள்ள தெரியவில்லை. பிறகு முகத்தை இந்த பக்கம் வைத்து கொள்வதினால் ஏதாவது கவர்ச்சியில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி இரண்டு விதமான முகத்தை திருப்புவதிலும் தெரியவில்லை. மாயா மிகுந்த கவர்ச்சி செய்வதற்கான ரூபத்தை உருவாக்குகிறது. எனவே விரும்பாவிட்டாலும் மறுபக்கம் திருப்புவதற்கு பதிலாக கவர்ச்சியில் வந்து விடுகிறார்கள். அதே கவர்ச்சியில் முயற்சி செய்வதை மறந்து, முன்னேறி செல்வதை மறந்து நின்று விடுகிறார்கள் என்றால் என்னவாகும்? இலக்கை சென்றடைவதில் கால தாமதமாகி விடுகிறது. குமாரர்களின் பட்டி நடக்கிறது இல்லையா? குமாரர்களுக்கு இந்த பொம்மையை எதிரில் வைத்து கொள்ள வேண்டும். மாயாவின் பக்கம் முகத்தை வைத்து கொள்கிறார்கள். மாயாவின் பக்கம் முகத்தை வைத்து கொள்வதினால் மாயாவின் பக்கத்திலிருந்து வரும் சோதனைகளை எதிர்கொள்ள முடிவதில்லை. ஒருவேளை அந்த பக்கம் முகத்தை வைக்கவில்லை என்றால் மாயாவின் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். நல்லது. எப்பொழுதும் தூய்மையாக மற்றும் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கான குமாரர்களின் நினைவு சின்னம் எது என்று தெரியுமா? சனந்த் குமார். அவரின் விசேஷமாக என்ன காண்பிக்கிறார்கள்? அவரை எப்பொழுதும் சிறிய குமார் ரூபத்தில்தான் காண்பிக்கிறார்கள். அவருக்கு எப்பொழுதும் 5 வயது இருக்கிறது என்று கூறுகிறார். இது தூய்மையின் மகிமையாகும். எப்படி 5 வயது சிறிய பையன் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறார் இல்லையா? சம்பந்தங்களின் கவர்ச்சியிலிருந்து தூரமாக இருக்கிறார். அப்படி லௌகீக குடும்பம் எத்தனைதான் இருந்தாலும் சிறிய குழந்தை தூய்மையாக இருப்பது போல் உங்களுடைய நிலை இருக்க வேண்டும். இது தூய்மையின் நினைவு சின்னம்தான். குமார் என்றால் தூய்மையான நிலை. அதிலேயும் ஒருவரை மட்டும் காண்பிக்கவில்லை, குழுவை காண்பித்திருக்கிறார்கள். உதாரணமாக கொஞ்சம்தான் காண்பிக்கப்படுகிறது. அப்படி இது உங்கள் அனைவரின் குழுவின் நினைவு சின்னமாகும். அந்த மாதிரி எண்ணம் அளவிலும் அனுபவத்திலும் தூய்மையின்மை இல்லாததுதான் தூய்மை என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி நினைவு சின்னத்திற்கு சமமாக நிலையை உருவாக்கி செல்ல வேண்டும். பட்டியில் அதற்காக தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்பொழுது முற்றிலும் இந்த உலகத்து விஷயங்களிலிருந்து, சம்பந்தங்களிலிருந்து விலகியவராக ஆவீர்களோ அப்பொழுதுதான் தெய்வீக குடும்பத்தின், பாப் தாதாவின் மற்றும் முழு உலகத்தின் அன்பிற்குரியவராக ஆவீர்கள்.
உலகில் வழக்கப்படி கூட எப்பொழுது ஒருவர் உறவினர்களிடமிருந்து விலகியிருக்கிறார், குடும்பத்தில் இருந்து விலகியிருக்கிறார் என்றால் விலகியிருந்த பிறகு மிகவும் அன்பிற்குரியவராக ஆகிறார். மேலும் ஒருவேளை அவர்களுடன் இருந்து அவர்களின் உறவின் பற்றுதலில் இருக்கிறார் என்றால் இவ்வளவு அன்பிற்குரியவராக ஆவதில்லை. இது லௌகீக விஷயமாகும். ஆனால் இங்கு ஞானம் நிறைந்து விலகியிருப்பவர் ஆக வேண்டும். வெளியில் இருந்து மட்டும் விலகியவராக ஆக வேண்டாம். மனதின் ஈடுபாடு இருக்க வேண்டாம். எவ்வளவிற்கு எவ்வளவு விலகியவராக ஆவீர்களோ அவ்வளவு அன்பிற்குரியவராக அவசியம் ஆவீர்கள். இப்பொழுது தன்னுடைய உடலிலிருந்தும் விலகியவராக ஆகிவிடுவீர்கள் என்றால் அந்த விலகியிருப்பதின் நிலை தனக்கே பிடித்தமானதாக இருக்கிறது என்ற அந்த அனுபவத்தை எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்களா? எப்பொழுது தன்னுடைய விலகியிருப்பதின் நிலை தனக்கே பிரியமானதாக இருக்கிறது என்றால் பற்றுதலிலிருந்து விலகிய நிலை பிரியமானதாக இருக்காதா என்ன? எந்த நாள் உடல் மேல் பற்றுதல் ஏற்படுகிறது, விலகிய நிலை இருப்பதில்லை என்றால் தனக்குத்தானே பிரியமானவராக இருப்பதில்லை, துயரம் அடைந்து விடுகிறீர்கள். அதேபோல் வெளியில் உள்ள பற்றுதலில் இருந்து ஒருவேளை விலகியவராக ஆகவில்லை என்றால் அன்பிற்குரியவராக ஆவதற்கு பதிலாக துயரம் அடைந்து விடுகிறீர்கள். இந்த அனுபவம் அனைவருக்கும் இருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடிவதில்லை. உங்களில் யாராவது இந்த விலகிய நிலை மற்றும் அன்பிற்குரிய நிலையை அனுபவம் செய்யாதவர்கள் இருக்கிறீர்களா? தன்னை யோகி என்று கூறிக்கொள்கிறீர்கள். எப்பொழுது தன்னை சகஜ யோகி என்று கூறுகிறீர்கள் என்றால் அந்த அனுபவம் செய்யவில்லை என்பது இருக்க முடியாது. இல்லை என்றால் இந்த பட்டத்தை தனக்கு கொடுக்க முடியாது. யோகி என்றால் இந்த தகுதி இருக்கிறது, அப்பொழுதுதான் யோகி என்பதாகும். இல்லை என்றால் தன்னுடைய அறிமுகத்தில் நாங்கள் சகஜ ராஜயோக பட்டியின் மாணவர்கள் என்ற வார்த்தையை கூற முடியாது. மாணவர்கள்தான் இல்லையா? மாணவர்களுக்கு படிப்பின் அனுபவம் இல்லை என்பது இருக்க முடியாது. ஆனால் இந்த அனுபவத்தை எவ்வளவு நிரந்தரமாக ஆக்க முடியும் மற்றும் எவ்வளவு குறைந்த காலத்திற்கு அனுபவம் செய்கிறீர்கள் என்பது வேறு விஷயம். இந்த வித்தியாசம் இருக்க முடியும். ஆனால் யார் பழைய மாணவர்களோ அவர்களுக்கு அனுபவம் குறைந்த காலத்திற்கு இருக்க முடியாது. ஒருவேளை இதுவரை குறைந்த காலத்திற்கு தான் இருக்கிறது என்றால் பின்பு என்னவாகும்? சங்கம யுகத்தின் ஆஸ்தி மற்றும் எதிர்காலத்து ஆஸ்தி இரண்டும் குறைந்த காலத்திற்காக தான் கிடைக்கும். புரிந்ததா? முழு காலத்திற்கும் என்ன ஆஸ்தி அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாது. குறைந்த காலத்திற்கு அடைவார்கள். இதிலேயே திருப்தியாக இருக்கிறீர்களா என்ன? இன்று குமாரர்களின் பட்டியின் ஆரம்பம் இல்லையா? பட்டியின் ஆரம்பம் என்றால் உறுதி ஆவதின் ஆரம்பமாகும். சிலர் அர்ப்பணம் ஆவார்கள், சிலர் பட்டியில் உறுதி ஆவார்கள், சிலர் தூய்மையின் எண்ணத்தை உறுதி செய்வார்கள். இங்கோ செய்வதற்காக தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? என்ன சொன்னீர்களோ அதை செய்தீர்களா என்பதை இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த குரூப் மாயாவை முழுமையாக அறியாதவர்களாகி ஞானத்தில் முழுமையாகி செல்ல வேண்டும். எப்பொழுது சத்தியுக ஆத்மாக்கள் இவ்வுலகிற்கு வருகிறார்கள் என்றால் விகாரங்களின் விஷயத்தில் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? நாம் ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருந்தோம் என்றால்
என்னவாக இருந்தோம் என்ற நினைவு வருகிறதா? மாயாவின் ஞானத்திலிருந்து ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். நினைவு வருகிறதா? தன்னுடைய அந்த சமஸ்காரம் நினைவு வருகிறதா? அல்லது கேள்விப்பட்டோம், அதனால் புரிந்து கொண்டீர்களா? எப்படி தன்னுடைய இந்த ஜென்மத்தில் குழந்தை பருவத்தின் விஷயங்கள் தெளிவாக நினைவு வருகிறது, அதேபோல் நேற்றைய தன்னுடைய சமஸ்காரம் என்னவாக இருந்ததோ அந்த நேற்றைய சமஸ்காரம் இன்றைய வாழ்க்கையின் சமஸ்காரங்களுக்கு சமமாக தெளிவாக நினைவில் வருகிறதா? அல்லது நினைவில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறதா? தன்னுடைய சத்யுக சமஸ்காரம் அப்படியே தனக்கு தெளிவாக நினைவு வருகிறது என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். இது தெளிவாக நினைவில் வர வேண்டும். சாக்கார பாபாவிடம் தெளிவான நினைவு இருந்தது இல்லையா? எப்பொழுது தன்னுடைய ஆத்மீக சுரூபத்தின் நினைவு தெளிவாகவும் நிரந்தரமாகவும் இருக்குமோ அப்பொழுதுதான் இந்த நினைவும் இருக்கும். பிறகு இந்த நினைவும் தெளிவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். இப்பொழுது ஆத்மீக நிலையின் நினைவு சில நேரம் உடலின் திரைச்சீலைக்குள் மறைந்து விடுகிறது. எனவே இந்த நினைவும் திரைச்சீலைக்குள் தென்படுகிறது, தெளிவாக தென்படுவது இல்லை. ஆத்மீக நினைவு தெளிவாகவும் வெகு காலம் இருப்பதினால் தன்னுடைய எதிர்கால ஆஸ்தி மற்றும் தன்னுடைய எதிர்கால சம்ஸ்காரம் சொரூபம் எதிரில் வரும். நீங்கள் படத்தில் என்ன காண்பித்திருக்கிறீர்கள்? ஒரு பக்கம் விகாரங்கள் ஓடுகின்றன, இன்னொரு பக்கம் புத்தியின் நினைவு தந்தை மற்றும் எதிர்கால பிராப்தியின் பக்கம் இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் படத்தினை காண்பித்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த படம் எதற்காக உருவாக்கியிருக்கிறீர்கள்? மற்றவர்களுக்காகவா அல்லது தன்னுடைய நிலைக்காகவா? எப்படி எதிர்கால சமஸ்காரங்களை தெளிவாக நினைவில் கொண்டு வருவதற்காக ஆத்மீக சுரூபத்தின் நினைவு நிரந்தரமாக மற்றும் தெளிவாக இருக்கட்டும். எப்படி இந்த உடல் தெளிவாக தென்படுகிறது, அதேபோல் தன்னுடைய ஆத்மாவின் சொரூபம் தெளிவாக தென்படட்டும், அதாவது அனுபவத்தில் வரட்டும். அப்படியானால் இப்பொழுது குமாரர்கள் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாகவும் ஆக வேண்டும், ஒன்றும் அறியாதவர்களாகவும் ஆக வேண்டும். சுலபமான படிப்புதான் இல்லையா? 2 வார்த்தையில் உங்களுடைய முழு பாடத்திட்டமும் முடிவடைந்துவிடும். பலகீனம், பிரச்சனை ஆகிய இந்த விஷயங்களிலிருந்து முற்றிலும் ஒன்றும் அறியாதவர் என்ற இந்த முத்திரையை இட்டு கொண்டு செல்ல வேண்டும். பலகீனம் என்ற வார்த்தையும் முடிவடைந்து விட வேண்டும். இந்த குரூப்பின் பெயர் என்ன? சிம்பிள்சிட்டி மற்றும் பியூரிட்டியில் இருக்கக்கூடிய குரூப். யார் சிம்பிளாக இருப்பாரோ அவர் பியூரிட்டிஃபுல்லாக இருப்பார். சிம்பிள்சிட்டி என்றால் உடையில் மட்டுமல்ல, ஆனால் அனைத்து விஷயங்களிலும். நிரகங்காரி ஆவது என்றால் சிம்பிள் ஆவதாகும். கோபமற்றவர் என்றால் சிம்பிள் ஆகும். பேராசையற்றவர் என்றால் சிம்பிள் ஆகும். இந்த சிம்பிள்சிட்டி பியூரிட்டியின் சாதனமாகும். நல்லது. ஸ்லோகன் என்ன நினைவு வைத்துக் கொள்வீர்கள்? குமார் என்ன விரும்புகிறீரோ அதை செய்ய முடியும். என்ன விஷயம் கூறினாலும் அவர்கள் முதலில் செய்வார்கள், காண்பிப்பார்கள், பிறகு கூறுவார்கள். முதலில் கூற மாட்டார்கள், முதலில் செய்வார்கள், காண்பிப்பார்கள், பிறகு கூறுவார்கள். இந்த ஸ்லோகனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது.
வரதானம். ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இருப்பவராகி இரவை பகலாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஞான நட்சத்திரங்கள் ஆகுக. எப்படி அந்த நட்சத்திரங்கள் இரவில் வெளிப்படுகின்றன, அதேபோல் ஆன்மீக ஞான நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்கள் நீங்களும் பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகிறீர்கள். அந்த நட்சத்திரங்கள் இரவை பகலாக்குவதில்லை. ஆனால் நீங்கள் ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இருப்பவராகி இரவை பகலாக்குகிறீர்கள். அவை ஆகாயத்தின் நட்சத்திரங்கள், நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். அவை இயற்கையின் சக்தியாகும். நீங்கள் பரமாத்மா நட்சத்திரங்கள் ஆவீர்கள். எப்படி இயற்கையின் நட்சத்திர மண்டலத்தில் அநேக விதமான நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டிருப்பதாக தென்படுகிறது, அதேபோல் நீங்கள் பரமாத்ம நட்சத்திர மண்டலத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆன்மீக நட்சத்திரம் ஆவீர்கள். ஸ்லோகன்: சேவையின் வாய்ப்பு கிடைப்பது என்றால் ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்புவது ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।